எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, Facebook ரீமார்க்கெட்டிங் பத்தி பார்க்க போறோம். ரீமார்க்கெட்டிங்னா என்ன? அதாவது ரீடார்கெட்டிங் சில பேர் சொல்லுவாங்க. ரீமார்க்கெட்டிங்னா என்ன? அதுக்கு யூஸ் பண்ற டூல் Facebook பிக்சல்னா என்ன? Facebook பிக்சல் எப்படி இன்ஸ்டால் பண்றது? அதை எப்படி ட்ராக் பண்றது? அதை எப்படி செட் பண்ணி ரீடார்கெட்டிங் பண்றது? அத பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வர்றதுன்னா, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது? அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்? அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம்? இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க Facebookல ரீமார்க்கெட்டிங் இல்ல ரீடார்கெட்டிங் அதை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் Facebook பிக்சல்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். Facebook பிக்சல்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சினா மட்டும்தான் உங்களால Facebook ரீமார்க்கெட்டிங்கோ இல்ல ரீடார்கெட்டிங்கோ உங்களால பண்ண முடியும். இந்த வீடியோ நம்ம ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு பார்ட்ல கம்ப்ளீட்டா Facebook பிக்சல்னா என்ன, அது எப்படி உங்க வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்றது, அதை எப்படி ட்ராக் பண்றது, அதுதான் நீ கம்ப்ளீட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ரீமார்க்கெட்டிங் செட் பண்றது கேம்பெயின், அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் Facebook பிக்சல். ஃபேஸ்புக் பிக்ஸ்னா ஒண்ணு இல்ல, ஒரு பீஸ் ஆஃப் கோட், அதாவது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் மாதிரி ஒரு சின்னதா ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோட் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட வெப்சைட்ல நீங்க பேஸ்ட் பண்ணணும். எந்த பேஜ் நீங்க ட்ராக் பண்ண போறீங்களோ அந்த பேஜ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ட்ராக் பண்ணலாம். இல்ல என்டையர் வெப்சைட் பேஜையும் உங்களால ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ண போற ஒரு பீஸ் ஆஃப் கோட் தான் ஃபேஸ்புக் பிக்சல். இப்போ ஃபேஸ்புக் பிக்சல் தெரிஞ்சிச்சு. ஃபேஸ்புக் பிக்சல் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், நான் சொன்ன மாதிரி நீங்க லேண்டிங் பேஜ் உங்க வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா, அந்த லேண்டிங் பேஜ்ல ஸ்பெசிஃபிக்கா இப்போ பாருங்க, இ காமர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இ காமர்ஸ் வெப்சைட்ல யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அந்த தேங்க்யூ பேஜ்க்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உங்களால ட்ராக் பண்ண முடியும். இந்த ஃபேஸ்புக் பிக்சல் யூஸ் பண்ணி. அது மட்டும் ரீடார்கெட்டிங். சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்கள எல்லாமே அகைன் நம்ம ஃபேஸ்புக் பிக்சல் வச்சு டார்கெட் பண்ண முடியும். அதுதான் ரீடார்கெட்டிங். கிரியேட்டிங் லுக்கலைக் ஆடியன்ஸ். லுக்கலைக் ஆடியன்ஸ்னா ஆல்ரெடி உங்க வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க பத்தி, ஆல்ரெடி வெப்சைட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள மாதிரி உள்ள சிமிலர் ஆடியன்ஸ் நம்ம ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்றது மீன்ஸ் அவங்கள டார்கெட் பண்ண முடியும். அது ஆப்டிமைஸ் ஃபேஸ்புக் ஆட் ஸ்பெசிபிக் ஆக்ஷன். ஃபேஸ்புக் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஃபேஸ்புக் பிக்சலை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரீடார்கெட்டிங் இருந்தாலும் சரி, ரீமார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் கேம்பெயின் பிக்சலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேஸ்புக் பிக்சலை ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிக்சலோட பெனிஃபிட்ஸ். ஃபேஸ்புக் பிக்சல்னா என்ன சொன்ன, பீஸ் ஆஃப் கோட். அந்த கோட் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. இதுதான் கைஸ் ஃபேஸ்புக் பிக்சல் அண்ட் ஃபேஸ்புக் பிக்சலோட பெனிஃபிட்ஸ். இது எப்படி நம்ம என்னோட வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்றது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணா டைரக்டா உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள போயிடுங்க. ஆட்ஸ் மேனேஜர்ல போயிட்டு கீழே ஆல் டூல்ஸ் ஒன்று இருக்கும். ஆல் டூல்ஸ் கிளிக் பண்ணி இங்க பார்த்தா ஈவெண்ட் மேனேஜர் ஒன்று இருக்கும். இந்த ஈவெண்ட் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் மேனேஜர் நீங்க கிளிக் பண்ணிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டெவலப்பரோட சப்போர்ட் வச்சு தான் நீங்க பண்ணணும். ஈவெண்ட் மேனேஜர் கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு எம்ஜிஆர் காட்டும். ஆல்ரெடி எனக்கு பிக்சல் ஐடி இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பிக்சல் ஐடி இல்லைன்னா ஒன்னும் ஃபீல் பண்ணாங்க, டேரக்டா கனெக்ட் டேட்டா சோர்ஸ் இருக்கும். கனெக்ட் டேட்டா சோர்ஸ் சொல்லிட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு முதல்ல ஒரு பிக்சல் ஐடி கிரியேட் பண்ணும். அந்த இதை கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களோட ஓப்பன் பண்ண உங்களுக்கு எது ஓப்பன் ஆகும், இப்படிதான் ஓப்பன் ஆகும். செட்டப் பார்ட்னர் இன்டெகிரேஷன், அதாவது க்ளோட் ஆப்போட ஏதாச்சும் இன்டெகிரேட் பண்ண போறீங்களா, இல்ல பார்ட்னர் சொல்லி வெப்சைட் கொலாபரேட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி இன்டெகிரேஷன் பண்ண போறீங்க கேட்கும். எல்லாம் ஜஸ்ட் நீங்க இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் செட்டப் மேனுவலே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ப்ராசஸ் காட்டும். இந்த 5 ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கான பிக்சல் ஐடி ஜென்ரேட் ஆயிடும். இந்த 5 ப்ராசஸ் முக்கியமான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இது எல்லாமே நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அண்ட் ரீட் பண்ணுங்க. அதை பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த ஈவெண்ட் செலக்ஷன் பண்ணும்போது உங்க வெப்சைட் என்ன மாதிரி வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இ காமர்ஸ் வெப்சைட்டா, இல்ல சர்வீஸ் ஓரியன்டட் வெப்சைட்டா, இல்ல ப்ராடக்ட் ஓரியன்டட் வெப்சைட்டா, கரெக்டான கேட்டகரி செலக்ட் பண்ணி அது மூலமா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிக்சல் ஐடி ஜென்ரேட் பண்ணணும். இது மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான. ஒன்ஸ் நீங்க இது 5 ஸ்டெப் முடிச்சுன்னா உங்களுக்கான பிக்சல் ஐடி இப்படி கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஒன்ஸ் பிக்சல் ஐடி கிரியேட் ஆன பின்னாடி நீங்க என்ன பண்ணணும், இதை உங்களோட வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் ஈவென்ட் ஃப்ரம் சர்வர். வெப்சைட்டுக்கு நீங்க ட்ராக் பண்ண போறீங்க, ஷேர் டேட்டா மொபைல் ஆப் ஏதாச்சும் பண்ண போறீங்களா, ஸ்ப்ரெட்ஷீட் ஏதாவது பண்ண போறோம். நம்மளுக்கு மெட்டா பிக்சல் எங்க பண்ண போறோம், நம்ம வெப்சைட்லாம் பண்ண போறோம். வெப்சைட்ல ஒரு பீஸ் ஆஃப் கோட், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் பிக்சல்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் கோட். அந்த கோட் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஃபேஸ்புக் உங்களோட வெப்சைட்ல நீங்க இன்சர்ட் பண்ணணும். முக்கியமான ஒண்ணு, நீங்க ஒரு டெவலப்பரோட சப்போர்ட்டோட இதை இன்ஸ்டால் பண்ணுங்க.
நீங்க மேனுவலா பண்றன்ற பேர்ல தப்பா பண்ணிட்டு உங்க வெப்சைட்டே கம்ப்ளீட்டா வந்து ஸ்பாயிலர் ஆயிடும். கண்டிப்பா வந்து மிஸ்மேட்ச் ஏதாச்சும் கோட் எரர் அடிக்கும். ஸோ அதனால நீங்க ஒன்ஸ் அந்த Facebook பிக்சல் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெப்சைட் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கோட் மேனுவலி கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் கோட் மேனுவலி கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து இந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு இதை உங்களுக்கு லைவா பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கோடு காப்பி பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கோடு காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கான பிக்சல் கோடு வந்துருச்சு. இந்த பிக்சல் கோடு தான் உங்களோட வெப்சைட்ல நீங்க எந்த பேஜை ட்ராக் பண்ண போறீங்களோ அந்த பேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம். அது அப்படி இல்லைன்னா நீங்க எல்லா பேஜ்லயும் நீங்க ட்ராக் பண்ண போறீங்கன்னா எல்லா பேஜ்லயும் இது வந்து பாடி ஹெட்டர்ல மேல நீங்க இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பேஜ்லயும் இன்சர்ட் பண்ணிட்டு வித் டெவலப்பரோட சப்போர்ட்டோட இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணா அவ்வளவுதான் கைஸ். ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க ஓகே கண்டினியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து டெஸ்ட் ஈவென்ட் பண்ண சொல்லுவோம். ஓகே இப்போ வந்து உங்க வெப்சைட்ல பிக்சல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்குது? ஸோ நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க, குரோம் வெப் ஸ்டோர் போயிடுங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்களா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டா பிக்சல் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா டைரக்டா வந்து உங்களோட வெப்சைட் போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்ல வந்து பிக்சல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எப்படி நான் செக் பண்ணுவேன், டைரக்டா அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணா இதான் உங்களுக்கு காட்டும். இதான் அந்த எக்ஸ்டென்ஷனோட இது ஐகான். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தா இங்க வந்து உங்களுக்கான இது காட்டும் மெட்டா பிக்சல் ஐடி பிளஸ் வந்து உங்களோட ஐடி வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பிளஸ் இது டிரெக்ட் ஆகுது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு காட்டும் ஃபுல்லா. ஸோ கிரீன் சிக்னல் மாதிரி காட்டும். ஸோ கிரீன் சிக்னல் மாதிரி காமிச்சா கண்டிப்பா உங்களோட பிக்சல் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் எரர் தான் அங்க ஷோ ஆகும் இது வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டா உள்ள போய் நீங்க அகைன் செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் guys. இதே மாதிரி ஒன்ஸ் நீங்க பிக்சல் அந்த கோடை வந்து உங்களோட வெப்சைட் இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா போயிட்டு இந்த மெட்டா பிக்சல் ஹெல்ப்பரை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. எரர் இல்லைன்னா ஓகே உங்களோட பிக்சல் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக ரீடார்கெட்டிங் ரீமார்க்கெட்டிங் அந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள இறங்கலாம். ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி ரீமார்க்கெட்டிங் பண்றது, அதாவது ரீடார்கெட்டிங் பண்றது. ஆல்ரெடி நீங்க Facebook பிக்சல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து அது என்ன பண்ணும், ஆக்சுவலா உங்க வெப்சைட்ல இருக்கிற எல்லா விசிட்டரும் ட்ராக் பண்ணும். எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் உங்க பேஜ் வியூ பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் இந்த பேஜ்க்கு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். அதை வச்சுதான் நம்ம ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் பண்ணும். ஓகே கைஸ், பை பை.